நாடா காம்படிஷன் கிட்ட வந்துச்சு உடம்புல எந்த பிரச்சனையும் வரல அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அதெல்லாம் நீ படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தன் ஆஜராயிருக்கான். அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே. காலையில எழுந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த மீசை கொஞ்சம் பெருசானாலே குட்டி பசங்களாம் நம்மள அங்கிள்ன்றாங்க. மனசு கொஞ்சம் வலிக்குது. அதனால அவனை கொஞ்சம் செதுக்கிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். கேன்டீன்ல ஒரு பிஸ்கெட் வாங்கினா ஒரு ஸ்டிக்கர் ஃப்ரீ. டெய்லி ஒரு பிஸ்கெட் வாங்கி இந்த ஸ்டிக்கரை சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். இன்னும் அக்வாமேன் மட்டும் ஒட்டணும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அவனையும் ஒட்டிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்புறம் போன மாசத்தோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்தது. நம்ம எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 82 இருக்கு. அதுல ஒரு கையெழுத்து போட்டு இப்போ 2 ஹவர் லேப் அங்க கொஞ்ச நேரம் சிஸ்டத்தை நோண்டிட்டு கிளம்பிட்டோம். இதோ என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கான்ல, அவன் ஏதோ கேப் வாங்கணும்னா காலேஜ்லேருந்து டக்கத்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான். அதனால நேராக இங்கே வண்டியை விட்டோம். நம்ம அவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக தான் வந்தோம். ஆனால் காம்படிஷனுக்கு லைட் வெயிட்டாக ஒரு ஷூ தேவைப்படுது. இது 700 ரூபாய்க்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால அவனை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்பாட்டில் கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோம். 11 படம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நேற்று வீடியோ போடாமல் உங்களுக்கு டிம்கி குத்துறேன். அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். திடீர்னு லைட்டாக மழை பெஞ்சது. அதில் கொஞ்ச நேரம் மண்டையை காமிச்சிட்டு ஃபிசியோதெரப்பி கிளம்பிட்டேன். இது புது பிரச்சனைலாம் இல்லை, ரொம்ப மாசமா இருக்கு. ஆனால் நான் ஒன்று தொல்லை பண்ண மாட்டேன், நீ என் ட்ரைனிங் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற ஒப்பந்தம் போட்டு ரொம்ப மாசமா அப்படியே தான் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ காம்படிஷன் வரனால வாரத்தில் 2 நாள் பக்காவா லெக் போட்டுறோம். அதனால உள்ள இருக்க டென்ஷன் ஆகி நம்ம ட்ரைனிங்கை பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தெரப்பி அண்ணனுக்கு கல்யாணம், அதுக்கு ஒரு அழைப்பு வச்சாங்க. அடுத்த வாரம் நம்ம vlogல ஒரு மேரேஜ் vlog வரணும்னு நினைக்கிறேன். நீங்களும் கலந்துக்க ஒரு ஃபாலோ அமுக்கிடுங்க. அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு வாழைப்பழம் பிளாக் காஃபி போட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு லோவர் பாடி தான். தெரப்பி அண்ணன் ரொம்ப டீப்பா போறதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா எப்பயும் பண்றது தான். ஸ்குவாட் இன்னைக்கு 100 kgல 3 ரெப் போட்டேன். அப்புறம் எக்ஸ்டென்ஷன், கர்ல்ஸ், காஃப் ரைஸ் புதுசா பார்த்தோம்னா இந்த ஸ்குவாட் ஹோல்டு மட்டும் பண்ணேன். அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நைட் டின்னர் பார்த்தோம்னா மட்டன் போட்டு மக்ரூனி செஞ்சு வச்சிருந்தாங்க. நான் தான் நேத்தே சொன்னேன்ல, மட்டன்ல என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செய்வாங்கன்ட்டு. அதை சாப்பிட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. பாய்.